Good morning, students. Today we are going to see what is the difference between acid and bases. Okay, last class we see about the properties of bases. Okay, base property physical property and chemical property. Okay, next what are the common difference between acid and bases? Acid and base ஒரு common difference என்ன அப்படினு பார்த்தோம். ஓகேங்களா, ரெண்டுல இருக்கிற ஒரு common things வந்து நம்ம பார்த்தோம். similarities ரெண்டுத்துக்குள்ள similarities என்ன அப்படினு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா similarities வந்து நம்ம பார்த்தோம். இப்போ டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படினு பார்க்கலாங்க. டேக் பேஜ் நம்பர் 159 எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் 14.3 வந்து பாருங்க, டிஃபரன்ஸ் between acid and bases. ஓகேங்களா, இதுவும் ஒரு 2 மார்க் क्वेश्चंस தான். ஓகேங்களா, சோ இத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி similarities இருக்குல, அதே பேஜ்ல பாட்டம்ல பாருங்க similarities, இதுவும் ஒரு 2 மார்க் क्वेश्चन, அது நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதே அப்படி சொல்லனா நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து வருது. ஓகேங்களா, சோ அதனால பிசிக்ஸ்ல இந்த கெமிஸ்ட்ரியில எப்படி கண்டிப்பா ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, அதனால இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நடத்தின மேட்டர் அவேர்னஸ் ஒரு லெசன் நடத்தணுமா, சோ அதுவும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்க்கலாமா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் between acid and bases. ஆசிட்க்கும் பேஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, ஆசிட் வந்து it produce H+ ions வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், பேஸ் it produce OH- ions வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் they produce H+ ions. யார் H+ ions ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆசிட் வந்து H+ ions ப்ரொடியூஸ் பண்ணும், பேஸ் they produce OH- ion in water. next வந்து பாருங்க டேஸ்ட். ஓகேங்களா, ஆசிட் என்ன டேஸ்ட் இருக்கும், ஆசிட் இஸ் so taste. அப்ப பேஸ் வந்து என்ன டேஸ்ட் இருக்கும், B பேஸ் bitter taste அப்படினு சொன்னா ரெண்டுமே பேஸ் bitter. இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் B, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் B. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இதுல 1 மார்க் வரும். ஓகேங்களா, பேஸ் உடைய டேஸ்ட் என்ன, ஆசிட் உடைய டேஸ்ட் என்னன்னு கேட்பாங்க 1 மார்க்ல. ஓகேங்களா, நீங்க வேணா இப்ப கூட எடுத்து பாருங்க, பின்னாடி ஆசிட்ல பேஸோட டேஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஆசிடோட டேஸ்ட் வந்து சோ டேஸ்ட், பேஸ் வந்து bitter, BB ன்னு வெச்சுக்கோங்க, பேஸ் bitter. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க few acids are in solid state, most of the bases are in solid state. ஓகேங்களா, ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லிக்விடா தான் இருக்கும். ஆசிட்ஸ் எப்படி இருக்கும், மோஸ்ட்லி லிக்விடா தான் இருக்கும். only few ஆசிட் மட்டும் தான் என்னவா இருக்கும்னு சொல்றாங்க, சாலிடா இருக்கும். few ஆசிட் மட்டும் தான் சாலிடா இருக்கும். பட் ஆனா பேஸ் வந்து மோஸ்ட்லி சாலிட், மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, மோஸ்ட்லி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா blue bituminous paper change into red ஆ மாறும். ஓகேங்களா, இண்டிகேட்டர் அப்படினு சொன்னா இப்போ ஆசிட்ல வந்து ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு பேப்பர், நார்மலா ப்ளூ கலர்ல இருக்கிற பேப்பர் நீங்க ஆசிட் சொல்யூஷன் நீங்க டிப் பண்ணீங்க அப்படினா it change into red. ஓகேங்களா, இது வந்து இந்த இண்டிகேட்டர் பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ ஆசிட்ல ஒரு ப்ளூ லிட்மஸ் பேப்பர்ல ஒரு ஷீட் மாதிரி இருக்கும்பா, அந்த ஷீட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். டிஃபரண்ட் கலர்ஸ்ல வந்து அது அவேலபிளா இருக்கு. ஓகேங்களா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த பேப்பரை போய் நீங்க ஆசிட் ஏதாச்சும் ஒரு ஆசிட் என்ன HCl, H2SO4, NH, HNO3 இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஆசிட். ஓகேங்களா, இந்த ஆசிட் சொல்யூஷன் நீங்க டிப் பண்ணீங்க அப்படினா அந்த ப்ளூ கலர் என்னவா மாறும், it change into ரெட் கலரா மாறும். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்க, இப்போ ஆசிட் டிப் பண்ணா ரெட் கலரா மாறிச்சா. இப்போ இந்த ரெட் கலர் பேப்பரை நீங்க பேஸ் NaOH ஒரு பேஸ், KOH இந்த மாதிரி பேஸ் நம்ம டிப் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படினா ரெட், இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா, ரெட் என்னவா மாறும், திருப்பியும் it change into ப்ளூ கலரா மாறிடும். ஓகேங்களா, இதான் வந்து டிஃபரன்ஸ் between acid and bases. ஓகேங்களா, இது ஒரு 2 மார்க், இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க யூசஸ் ஆஃப் பேஸ். நம்ம பேஸ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குளிக்கிற சோப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாத் எல்லாம் வாஷ் பண்றோம்ல, அந்த சோப் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பேஸ் இந்த KOH, NaOH இந்த மாதிரி பேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
நம்மளோட பேஸ்ட் இருக்கு, நம்ம டெய்லி ப்ரஷ் பண்றோமா, நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட் வந்து இட் இஸ் இந்த பேஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல பேசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன பேசஸ் அப்படின்னு பார்க்கலாங்க, என்னென்ன அதோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு is used to make bath soap. ஓகே, நம்ம குளிக்கிறதுக்கு இந்த KOH பொட்டாசியம், K னா என்னது, பொட்டாசியம், இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்றாங்க, இந்த பேஸை வந்து சோப்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஏன் யூஸ் பண்றாங்க, ஏன்னா இது ஆக்சுவலா இந்த பேஸ்ல வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்றாங்க, இந்த கொழுப்பு சத்து இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே தராது. ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு மேக் வாஷிங் சோப். ஓகேங்களா? நம்ம துணிக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, இந்த துணிக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த NaOH ஐ மீன் சோடியம் ஹைட்ராக்சைடுன்ற இந்த பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஆசிட், நம்ம குளிக்கிற சோப் வந்து ஆசிட்ல மேக் பண்ணலாம், ஏன் பேஸ்ல ஆசிட்ல மேக் பண்ணாம ஏன் பேஸ்ல மேக் பண்றாங்க, ஆசிட்லயே எவ்வளவு ஆசிட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, ஏன் இதை விட்டு பேஸ்ல மேக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் பேஸ் என்ன பண்ணும், நம்மளுடைய ஸ்கின்ன என்ன பண்ணும், ஒரு டிராப் ஆஃப் ஏதாச்சும் ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் எடுத்து உங்களுடைய கையில விட்டீங்கன்னா அது என்ன, அந்த இடத்துல ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது ஆசிட். ஓகேங்களா? பேஸ் வந்து அப்படி இல்ல, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு आवर டெய்லி லைஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன் பிரிப்பரேஷன் ஆஃப் மெடிசின்ஸ். ஓகேங்களா? இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்றாங்கன்னா, பேப்பர்ல நம்ம நார்மல் நோட் எல்லாம் இருக்குல்ல, அந்த நோட் பேப்பர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இந்த பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிசின் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் என்ன பண்றாங்க, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை அங்க யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் ஃபார் ஒயிட் வாஷ். ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு ஒயிட் வாஷ் அடிப்பாங்க, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒயிட் வாஷ் அடிப்பாங்கல்ல, அந்த ஒயிட் வாஷ்ல எதாவது மேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? சுண்ணாம்பு இருக்குல்லப்பா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குடிசை வீடு தான் இருக்கும், அந்த குடிசை வீடு என்ன பண்ணுவாங்க, சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப அந்த காலத்துல சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதே சுண்ணாம்பு தான் யூஸ் பண்ணாங்க, பட் ஆனா என்னவா யூஸ் பண்றாங்க, கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ட்ரெண்டிங்கா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம ஒயிட் வாஷ் அடிப்போம், ஐ மீன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் வாஷ் அடிப்பாங்க. அந்த ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்க, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எதாவது மேக் பண்ணிருப்பாங்க, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஆர் யூஸ்ட் இன் ஆன்டாசிட்ஸ் டு கியூர் அசிடிட்டி ப்ராப்ளம். ஓகேங்களா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ப்ராப்பரா டைஜஷன் ஆகல, இல்ல ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெல்சில் டேப்லெட், ஜெல்சில் சிரப் எல்லாம் குடிப்போமா, சோ அதுல என்ன ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பேஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து நெஞ்சு எரிச்சல் ஆகும்போது அங்க அசிடிக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அதிகமாகும். ஓகேவா? அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை கம்மி பண்றதுக்கு என்ன கொடுப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகிற பேஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? பேஸ் வந்து என்ன ஆகும், அந்த அசிடிக் நேச்சரை அப்படியே கம்மி பண்ணிடும். ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, லாஸ்ட் ஒன், அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஃபெர்டிலைசர், நைலான், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர். ஓகேங்களா? இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பாத்தீங்கன்னா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபெர்டிலைசர்ஸ், உரம் இருக்குல்ல, உரம், அந்த ஃபெர்டிலைசர் மேக் பண்றதுக்கும், அப்புறம் நைலான் ட்ரெஸ் இருக்கா, சோ அதெல்லாம் மேக் பண்ற அதுவும், அப்புறம் பிளாஸ்டிக் ரப்பர் இதெல்லாம் மேக் பண்றதுக்கு யார் யூஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? இது வந்து இந்த பேஸ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படியே இதோட என்ன இது ஆசிட் பேஸ் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆசிட் அண்ட் பேஸ் பத்தி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஆசிட் பேஸ் பத்தி பார்த்தோம். இப்போ ஆசிடும் பேஸும் வந்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஆசிடும் பேஸும் மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த
ரியாக்ஷன் அப்படினா என்னது சமப்படுத்துதல் நியூட்ரலைசேஷன் என்னது சமப்படுத்துறது ஓகேங்களா இப்போ ஆசிடும் பேஸ் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆசிட் ஏதாச்சும் ஒரு ஆசிட் எடுத்துக்கலாம் பிளஸ் பேஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படி கேட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா salt plus water ஓகேங்களா இதுதான் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நியூட்ரலைசேஷன் என்ன பண்றது சமப்படுத்துதல் ஓகேங்களா இப்போ ஆசிட் இப்போ நம்ம ஆசிட் பத்தி படிச்சோம் பேஸ் பத்தி படிச்சோம் சோ இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சால்ட்டும் வாட்டர் H2O வும் கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் when neutrality is achieved between two different chemical substances with different chemical properties through a reaction then it is called neutralization in chemistry ஓகேங்களா neutralization அப்படினா என்னன்னா ஏதாச்சும் ரெண்டு different chemical substance ஓகேங்களா acid வந்து ஒரு different chemical substance base வந்து தனி different ஒரு substance ஓகேங்களா இது ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம with different chemical properties ஓகேங்களா இப்போ acid chemical property எப்படி இருக்கு டிஃபரண்டா இருக்கு base வந்து chemical property எப்படினா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த chemical properties physical I mean chemical properties of acid and base பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் ஓகேங்களா சோ அந்த ரெண்டு chemical properties டிஃபரண்டா இருக்கிற ரெண்டு chemical substances நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படினா that reaction is called as neutralization reaction. Thus neutralization is a chemical reaction in which an acid and a base react with each other to form a salt and water ஓகேங்களா இப்போ நம்ம acid and base mix பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது salt and water வந்து we get ஓகேங்களா neutralization reaction between acid and base can be written as ஓகேங்களா இப்போ acid and base நமக்கு mix பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது water and salt வந்து கிடைக்குது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்திருக்காங்க இப்போ acid ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க HCl HCl plus NaOH ஓகேவா இது வந்து ஆசிட்கான எக்ஸாம்பிள் இது வந்து பேஸ்க்கான எக்ஸாம்பிள் ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து H+ அயான் இது Cl- அயான் இது வந்து H+ அயான் Na+ அயான் OH- அயான் ஓகேங்களா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் என்னது ஆப்போசிட் சார்ஜ் என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகும் ஓகேங்களா சேம் சார்ஜஸ் என்ன ஆகும் ரிப்பல் ஆகுமா அதே கான்செப்ட் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாத்துலயே என்ன ஆகும் வர்க் ஆகும் ஓகேங்களா இப்போ இந்த H+ இந்த OH- என்ன ஆகும் கம்பைன் ஆயிடும் இந்த Cl- இந்த Na+ என்ன ஆயிடும் ஒரு ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது NaCl ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த OH- இந்த H+ கம்பைன் ஆகும் அப்ப எத்தனை H இருக்கு ரெண்டு H இருக்கு H2O ஓகேங்களா இங்க நீங்க 2 போட்டீங்கன்னா அப்ப ஆக்சிஜனும் என்ன இருக்கணும் ஆக்சிஜனும் 2 இருக்கணும் ஓகேங்களா ஆனா இங்க நீங்க 2 போட்டீங்கன்னா H மட்டும் 2 இருக்குறதா மீனிங் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குறதா மீனிங் ஓகேங்களா சோ அப்போ சோடியம் குளோரைட் இது வந்து சோடியம் குளோரைட் நம்ம வீட்ல டெய்லி சால்ட் வந்து நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கிறோமா சோ நம்ம சால்ட் உடைய கெமிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைட் ஓகேங்களா சோ அப்ப இங்க ஒரு சால்ட்டும் நமக்கு வாட்டரும் கிடைச்சதா ஓகேங்களா இப்ப புரிஞ்சுதா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா என்னது அப்படினு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சார்ஜஸ் தான் என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகும் சேம் சார்ஜஸ் என்ன ஆகும் இப்போ வந்து பிளஸும் பிளஸ் மைனஸ் தான் என்ன ஆகும் பிளஸும் மைனஸ் தான் அட்ராக்ட் ஆகும் மைனஸும் மைனஸ் என்ன ஆகும் ரிப்பல் ஆகும் அப்படி நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோமா ரிப்பல் ஆகும் நம்ம கான்செப்ட் படிச்சிருக்கோமா சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இப்போ ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகி நமக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட் அடுத்த ஆப்போசிட் சார்ஜ் வந்து என்ன ஆகும் நமக்கு கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா In this reaction, H+ and Cl- ions are produced by the hydrochloric acid. ஓகேங்களா இப்போ நம்ம HCl எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் H+ H+ம் Cl- சேர்ந்து நமக்கு HCl ன்ற ஒரு ஆசிட் வந்து கிடைக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க Na+OH- ions are produced by sodium hydroxide என்ற நமக்கு ஒரு பேஸ் வந்து கிடைக்குது ஓகேங்களா NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற பேஸ் கிடைக்குது இது நம்ம வந்து
பண்ணும்போது when these ions combine together நமக்கு என்ன இந்த ஆப்போசிட் சார்ஜ் இருக்குத அந்த எலிமெண்ட் வந்து கம்பைன் ஆகி we get a one type of salt and நமக்கு என்ன கிடைக்குது நெக்ஸ்ட் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா we get a water ஓகேங்களா similarly other acids also produce a salt when they react with bases some of the salt produced by neutralization reaction are given below in the table 14.4 ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்திருக்காங்க ஒரு ஆசிட் ஒரு பேஸ் HCl ஒரு ஆசிட் NaOH ன்றது ஒரு பேஸ் ஓகேங்களா இப்போ ஒரு எலிமெண்ட்டை எப்படி ஒரு இப்போ ஒரு கெமிக்கல் ஃபார்முலா வந்து கொடுத்துட்டாங்க அது ஆசிடா பேஸ்னு கேட்டா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் ஓகேங்களா இப்போ ஒரே ஒரு H ஹைட்ரஜன் வந்து 1 டைம் இருக்கு அப்படினா 1 டைம்ல 1 ஆர் 2 டைம்ஸ்க்கு மேல இருக்கலாம் ஓகேங்களா H மட்டும் இருந்தா அது ஆசிட் ஓகேங்களா இல்ல OH குரூப்பும் இருக்கு அப்படினா அது வந்து பேஸ் ஓகேங்களா H குரூப் மட்டும் இருக்குனா அது ஆசிட் ஓகேங்களா OH குரூப் இருந்தா that is called as base ஓகேங்களா இப்போ புரியுதா H குரூப் மட்டும் இருந்தா அது வந்து ஆசிட் பா OH ரெண்டுமே இருந்தா அந்த 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 காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்றோம் பேஸ் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா இப்போ பாருங்க HCl ம் NaOH நாம என்ன பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணோம் அப்ப வந்து நமக்கு என்ன கிடைச்சது சோடியம் குளோரைடு வாட்டர் கிடைச்சதா அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் H2SO4 வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் பிளஸ் NaOH ன்ற ஒரு பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அப்ப என்ன ஆகும் இந்த NaSO4 உம் H2O உம் என்ன ஆகும் நமக்கு Na2SO உங்களுக்கு என்ன கிடைக்கும் Na2SO4 ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்போசிட் இருக்கிற சார்ஜ் அயான்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் ஆகும் இந்த நெக்ஸ்ட் ஆப்போசிட் இருக்கிற சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆயிட்டு you can get the compound ஓகேங்களா அதுல வந்து பாருங்க நைட்ரிக் ஆசிட் HNO3 plus NaOH ஓகேங்களா அடுத்து இந்த NO3 யும் NaO ஓகேங்களா இந்த நைட்ரிக் ஆசிடும் இந்த சோடியமும் என்ன ஆகும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் சோடியம் நைட்ரேட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா NaNO3 ஓகேங்களா NaNO3 ன்ற நமக்கு ஒரு சால்ட் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க அசிடிக் ஆசிட் ஓகேங்களா அசிடிக் ஆசிட் வந்து CH3COOH ஓகேங்களா இங்க பாருங்க இங்க OH இருக்கு இங்க H இருக்கு ஓகேங்களா நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஐ மீன் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது கன்சிடர் பண்ணிக்கூடாது ஃபர்ஸ்ட் இருக்கிற குரூப் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனை H இருக்கு H இருந்தாலே நார்மலா H இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் that is called as என்ன சொல்லுவோம் ஆசிட் அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த OH இருக்கே ஆனா இது பேஸ் அப்படினா நீங்க ரெகுலர் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்ப என்ன இருக்காங்க CH3COOH அசிடிக் ஆசிட் when reacted with base NaOH கூட ரியாக்ட் ஆச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா CH3COONA ஓகேங்களா CH3 இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த CH3CO பிளஸ் இந்த Na ஓகேங்களா இந்த ரெண்டுமே என்ன ஆகும் சேர்ந்து நமக்கு காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் அந்த H இந்த வாட்டர் H2O வந்து நமக்கு தனியா கிடைக்கும் ஓகேங்களா வாட்டர் சோ இந்த எலிமெண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் அசிட்டேட் ஓகேங்களா இந்த எலிமெண்ட் பேர் என்னது சோடியம் அசிட்டேட் ஓகேங்களா சோ when acid and base react ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஒரு different types of salt and at the same time நமக்கு என்ன கிடைக்குது water வந்து நமக்கு occur ஆகும் ஓகேங்களா புரிஞ்சுதா இப்போ இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம லைஃப்ல எப்படி நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு பார்க்கலாம் ஓகேங்களா neutralization reaction in our daily life balancing acid and base is important for our health and for our environment we came across various neutralization reaction in our daily life let us study about the importance of some of those reactions ஓகேங்களா இப்போ நம்மளுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய
இப்போ இந்த பூச்சிக்கடிலாம் இருக்குல்ல, அந்த பூச்சி கடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக்கா வந்து மாறும். அந்த அசிடிக் எப்பவுமே அசிடிக் சாயில வந்து எந்த ஒரு பிளான்ட்டுமே க்ரோ ஆகாது. ஓகேங்களா? இப்போ அந்த அசிடிக் இருக்கிற சாயில நம்ம என்னவா மாற்றணும், பேஸா மாற்றினாதான் நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது என்னென்ன எங்கெங்கெல்லாம் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீ பைட். ஓகேங்களா? பீ பைட்னா தேனி பூச்சி. ஓகேங்களா? தேனி பூச்சி கடிக்கும் போது அந்த தேனி பூச்சி கடிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதோடைய பைட்ல இருந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து வெளியிடும். ஓகேங்களா? புரியுதா? அந்த ஃபார்மிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னது அரிப்பும் எரிச்சல். ஓகேங்களா? ரொம்ப எரியும். ஓகேங்களா? ரொம்ப எரியும், அரிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஃபார்மிக் ஆசிட் நம்ம பாடிக்குள்ள என்ட்ரானே என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அரிக்கிறது, அப்புறம் அது வந்து என்ன ஆகும், நிறைய பல்ஜா வீங்கிடும். ஓகேங்களா? தேனி கடிச்சா என்ன ஆகும், சில பேருக்கு வந்து நம்ம பெருசா ஊதிடும். அது என்ன ஆகும், அப்படியே அந்த ஊத நம்மளுக்கு வலி எடுக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த தேனி கடிச்சதுக்கு என்ன மருந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேனியில என்ன ஆசிட் இருக்குன்னு சொன்னா, ஃபார்மிக் ஆசிட் இருக்குன்னு சொன்னா. ஸோ இப்போ நம்ம பாடியில என்ன இருக்கு, ஆசிட் வந்து இருக்கு. அப்போ அந்த பேஸ் நம்ம கொடுத்தோம்னா அந்த ரியாக்ஷன் என்னவா மாறிடும், நியூட்ரலைஸா என்ன ஆயிடும், நியூட்ரலைஸா மாறிடுமா. அப்போ அதுங்க வந்து என்ன கொடுப்பாங்க, இப்போ ஆசிட் வந்து நம்ம பாடியில இருக்கு, பேஸா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பு இருக்கு. நம்ம வீட்டில் சுண்ணாம்பு இருக்குல்ல, நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் போட்டுக்கூடாது அப்படின்னா வீட்டுக்கு வந்து வெள்ளையடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அதை எடுத்து கடிக்கிற எங்க வந்து பூச்சி கடிச்சதோ நம்ம அங்கே வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும், இந்த பேஸ் வந்து என்ன ஆகும், அசிடிக் நேச்சர் அப்படியே கம்மி பண்ணிடும். அப்போ நமக்கு என்ன இருக்காது, அந்த இடத்துல வலி வந்து அவ்வளவா இருக்காது. ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க. Whenever we are red and bite us, they inject an acid called formic acid into our body. This acid causes burning sensation and pain. இந்த அந்த formic acid நம்ம பாடியில என்ட்ரோனே என்ன ஆகும், அப்படியே எரியும். அதுக்கப்புறம் எரிஞ்ச மேல என்ன ஆகும், அப்படியே அது வந்து கடிக்கிறப்ப பெயினாவும் இருக்கும். ஓகேங்களா? so to suppress the pain, a suitable base in the form of calcium hydroxide lime paste available at home is applied so as to be neutralize the formic acid. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், நம்ம பாடியில வந்து ஆசிட் இருக்கு. சோ அந்த ஆசிட் என்ன பண்ணணும், ஈக்குவலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஈக்குவலைஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்க, பேஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பேஸா இங்க என்ன அப்ளை பண்றாங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சுண்ணாம்பு. ஓகேங்களா? சுண்ணாம்பு வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா அது என்ன ஆகும், அந்த பெயின், அந்த எரிச்சல், பர்னிங் சென்சேஷன்லாம் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, wasp bite. When we are bitten by wasp, we feel a burning sensation and pain. It is due to a alkaline substance injected by the insect. To neutralize the alkali, we use vinegar, which is an acid. ஓகேங்களா? wasp. ஓகேங்களா? இந்த நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூண்டு கட்டும் பாத்தீங்களா ஒரு பூச்சி, அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மள கடிச்சிச்சு அப்படின்னா அல்கலைன்றது என்னது, பேஸ். ஓகேங்களா? அல்கலைன்றது பேஸ். அல்கலைனா என்னன்னா வாட்டர்ல ஃபுல்லா டிசால்வ் ஆகி OH மைனஸ் அயான்ஸை வந்து பார்ஷியலா கொடுத்தது அப்படின்னா that is called as alkaline. ஓகேங்களா? இப்போ அல்கலைன்றது இட்ஸ் நதிங் பட் பேஸ். ஓகேங்களா? அல்கலைன்றது என்னது, அது ஒரு பேஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்பன்ற இந்த வாஸ்பன்ற அந்த பூச்சி வந்து நம்மள கடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து அல்கலைன்ற பேஸ் வந்து நம்மளுடைய பாடியில என்ன பண்ணிடும், பரப்பி விட்டுட்டு போயிடும். ஸோ அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு பெயின் அண்ட் எரியிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர், அசிட்டிக் ஆசிட். வினிகர் இஸ் நதிங் பட் அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா? அதை நம்ம எந்த இடத்துல கடிச்சோ அதை நம்ம அங்கே வச்சோம்னா இந்த ஆசிட் என்ன பண்ணும், யாருக்கும் நம்ம பாடியில பேஸ் இருக்குப்பா, அந்த பூச்சி கடிச்சதுனால என்ன ஆகும், நம்ம பாடியில அந்த பேஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஃபுல்லா பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன கொடுக்கணும், ஆசிட் வந்து அதுக்கு பதிலாக என்ன வினிகர். வினிகர் இஸ் நதிங் பட் அசிட்டிக்
கேஸ்ல நம்மளுடைய பாடியில எந்த இடத்துல கடிச்சதோ அந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், அப்போ அங்க நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ பெயின் வந்து அங்க இருக்காது. ஓகேங்களா. லாஸ்ட் வந்து பாருங்க, லாஸ்ட் முன்னாடி டூத் டிகே. ஓகேங்களா. இது வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஓவர். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேஸ் அது ஒன் டைம், அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேஸ் அது ஒன் டைம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் பேசஸ். ஓகேங்களா. இந்த 3 क्वेश्चंसும் ஒன் டைம் எழுதி என்ன பண்ணுங்க நம்மளோட குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு